நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வணக்கம். சில்க் த்ரெட்டில் ஆரி லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரேமில் கிளாத்து போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு இது வந்து 2 வேணும். நான் ஒன்று தான் இருக்கிறதுனால இந்த மாதிரி வேஸ்ட்டு இதில் இன்னொரு இது சுற்றி வச்சுருக்கேன். நீடில் இது ஆரி நீடில். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சென்டர் கோட்டில் நீடில் விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுக்கணும். மேலே இந்த ஸ்டிச்சில் விட்டு இந்த இதை எடுக்கணும். அப்படியே த்ரெட்டில் நீடில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்கணும். இழுத்து குட்டியாக ஒரு லாக் போடணும். கீழே சைடில் ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு அப்படியே கீழே ஊசியில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்கணும். இழுத்துட்டு கீழே ஒரு லாக் போடணும் குட்டியாக. இதே மாதிரி இந்த பக்கமும் குட்டியாக ஒரு ஸ்டிச் போட்டு இந்த ஊசியில் இருக்கிற த்ரெட்டை அப்படியே கீழே எடுக்கணும். கீழே எடுத்து இங்கே சென்டரில் ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இதே மாதிரி சைடில் ஒரு பெரிய ஸ்டிச்சு செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டு ஊசியில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்கணும். இழுத்து கீழே ஒரு லாக்கு, சைடில் ஒரு பெரிய ஸ்டிச் போட்டு மேலே ஒரு குட்டி ஸ்டிச்சு அப்படியே கீழே இழுக்கணும். கீழே ஒரு ஸ்டிச் போடணும். அப்படியே சைடில் போட்டு நான் ஃபுல்லாக போட்டேன். இது லாக் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மேலே இது மாதிரி ஒரு இது எடுத்து வச்சுருக்கேன், லூஸாக விட்டுருக்கேன். இது இருக்கக்குள்ள கீழே ஒரு ஸ்டிச் போட்டு மேலே ஒரு லைன் த்ரெட் எடுக்கணும். இப்போ 2 த்ரெட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு த்ரெட்டு உள்ள கீழே இருக்கிற த்ரெட்டை இழுக்கணும். இழுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு த்ரெட்டு உள்ள லைட்டாக ஊசியை விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை இழுத்துட்டா லாக் ஆகிடும். இது பிரியாது. செகண்ட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி நடு சென்டரில் ஊசியை விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுக்கணும். த்ரெட்டை எடுத்துட்டு இந்த கார்னரில்
ஊசியை விட்டு எடுத்து இங்கே குட்டியாக ஒரு லாக் போடணும். லாக் போட்டுட்டு இந்த த்ரெட்டை அப்படியே கீழ்ப்பக்கம் இழுத்து கீழேயும் ஒரு லாக் போடணும். குட்டியாக ஒரு லாக் போட்டுட்டு சைடில் கொடுத்து குட்டியாக ஒரு லாக் மேலேயும் லாக் போடாமல் இப்படி இழுக்கணும். அப்படியே இழுத்துட்டு சென்டரில் மட்டும்தான் இதுக்கு லாக் வரும். இந்த சைட்லேயும் கொடுத்து அப்படியே ஊசியில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்கணும். இழுத்துட்டு நடுவில் மட்டும் ஒரு குட்டியாக ஒரு லாக் போடணும். இந்த சைடில் கொடுத்து அப்படியே கீழே இழுத்து இங்கே ஒரு லாக் போடணும். சைடில் கொடுத்து இந்த த்ரெட்டை அப்படியே ஊசியில் இருக்கிறத கீழே இழுத்து இங்கே ஒரு லாக் குட்டி லாக் போடணும். அதே மாதிரியே சைடில் லீஃப் முடிகிற வரைக்கும் 2 பக்கமும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். சென்டரில் மட்டும்தான் இதுக்கு லாக் வரும், சைட்லலாம் லாக் வராது. அப்படியே நம்ம ஊசியில் இருக்கிற த்ரெட்டை கீழே இழுக்க வேண்டியது தான். இப்போ ஃபுல்லாக நான் முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கும் ஃபஸ்ட்டு நாட் போட்ட மாதிரியே லைட்டாக மேலே ஒரு நூல் இருக்குது, கீழே ஒரு நூலை எடுத்து இந்த நூல் உள்ள அப்படியே இழுத்துட்டோன்னா லாக் விழுந்துடும். இது கீழே எடுத்துட்டுலாம். தேர்டு லீஃப் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் சென்டரில் இந்த மாதிரி ஊசி விட்டு கீழே இருக்கிற த்ரெட்டை எடுத்துட்டு
மேலே கொடுத்து மேலே ஒரு குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கணும். லாக் போட்டுட்டு கீழே இந்த த்ரெட் அப்படியே எடுத்து கீழே ஒரு லாக் போட்டுக்கணும். அதே மாதிரி சைடில் கொடுத்து சைட்லேயும் ஒரு குட்டி லாக், மேலேயும் இதுக்கு மேலேயும் லாக் வரும், சென்டர்லேயும் லாக் வரும். கீழே கொடுத்து இங்கே ஒரு லாக், மேலே ஒரு லாக்கு, அப்படியே ஊசியை எடுத்து கீழே சென்டரில் ஒரு லாக்கு, சைடில் கொடுத்து இதுக்கு மேலேயும் ஒரு லாக்கு, அப்படியே கீழே எடுத்து கீழேயும் ஒரு லாக்கு, இந்த சைடில் கொடுத்து மேலே ஒரு லாக்கு, கீழே வந்து சென்டர்லேயும் ஒரு லாக்கு, கீழே ஒரு லாக்கு, போட்டுடணும். கீழே ஒரு லாக்கு, சைடில் வர லீஃபோட ஒரு லாக்கு, இப்போ இந்த லீஃபும் முடிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி லாக் போட்டோமோ நாட் போட்டோமோ அதே மாதிரியே மேலே த்ரெட்டு எடுத்துகிட்டு கீழே ஒரு ஸ்டிச் எடுத்து
இந்த த்ரெட்டை வந்து லைட்டாக ஊசியில் மாட்டி இழுத்துட்டா லாக் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.